சென்னையில அப்படியே போட்டபடி இருக்கு. அங்க நான் போலனா இல்ல என்ன விளையாடுறீங்களா? இல்ல வேலை இன்னும் 10-15 நாளைக்கு இந்த எல்லையை விட்டு யாரும் தாண்டப்படாது சொல்லிவிட்டேன். என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, என்னமோ பண்ற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுது? சோ என்னம்மா இப்படி அனலா கொதிக்குது? சரி, ஏதாவது சூட்டு காய்ச்சலா தான் இருக்கும், நீ ஒன்னும் பயப்படாத. நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். சந்திரே, ஊருக்கு போயிட்டு சோழி எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு போன் போடல. சரிடா, கண்டிப்பா வரேன் திவ்யா. மறந்துடாதல. பாய் அங்கிள். வரமா கிளம்பு வசதி. ஓகே. என்ன ஃபார்எவர் ஃபேர்எவர் அழகி, உன் முகத்துல இன்னைக்கு 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஊருக்கு போகாம என் கூடவே இருக்க போறன்ற சந்தோஷம் தானே? ஐயே, சும்மா கதெல்லாம் விடாத. அப்புறம் நீ ஊருக்கு போல? ஏன் இந்த ராஜகுமாரனை பார்க்காம நல்லா இருக்க முடியல என்ன? ஐயா, நீ மட்டும் என்ன ராஜ்குமாரிய பார்க்காம இருந்துருவியாக்கும்? என்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு, நினைச்சா என்னால முடியும். எங்களாலே இருக்க முடியும். அப்ப கூப்பிட்ட உடனே போக வேண்டியதானே? ஊருக்கு போலான்னு சொன்ன உடனே அப்படியே முகமே மாறிடுச்சு. கொஞ்சம் டிசால்வ் பண்ணுன்னு வச்சுக்கோ, அப்படியே சேட் சாங் போயிட்டு போல இருக்கு. நீ மட்டும் ரொம்ப கேஷுவலா இருந்தியாக்கும்? நான் கேஷுவலா தானே இருந்தேன். உங்க ஃபேஸ் மாற ரியாக்ஷனை தான் நாங்க பார்த்தோமே. பாத்துட்டாலும் இல்லையே, நான் நல்லா தானே இருந்தேன். பின்ன நாங்க தான் உன்னை பார்க்க முடியாது பேச முடியாதுன்னு தவிச்சிட்டு இங்கே இருந்துட்டோமாக்கோ. அப்புறம் ஏன் போல? நான் நினைச்சா இப்ப கூட போயிடுவேன், தெரியும்ல? போ. சீரியஸா சொல்றேன், போயிடுவேன். போன்னு தான் சொல்றேன். என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு பரிதாபப்பட்டா ரொம்பதான் ஓவரா போற. நான் உன்கிட்ட சொன்னேனா உன்னை பார்க்காம இருக்க முடியாது, உன்னை பார்க்கலன்னா அப்படியே பைத்தியம் பிடிச்சிடும் உன்கிட்ட சொன்னேனா? இல்ல, எங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதான் இங்கே எடுத்துட்டோம். போ. எங்க போற? நான் ஊருக்கு கிளம்புறேன். ஹலோ, உன்னால என்ன பார்க்காம இருக்க முடியுமா? உன்னால முடியும்னா என்னாலே முடியும். அப்படியா? அப்ப கிளம்பு. சீரியஸாவே கிளம்பிடவா சக்தி? கிளம்பு, டைம் ஆயிட்டே இருக்கு. ஹேய் ஹேய், சும்மா தான்டா. சாரி திவ்யா. ஒருத்தர் பார்க்காம உன்னாலே இருக்க முடியாது என்னாலே இருக்க முடியாதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சரி சரி திவ்யா, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ண. இனிமே விளையாட்டு கூட அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி. சின்ன பொண்ணுங்க நாங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கோம், நீ உன் அன்பு காதலனுக்கு கடலை குடுக்கறியா? இது நியாயமாடி? ஏய், இப்ப என்ன உன் பிரச்சனை? உனக்கு வேணுமா? அது மேட்டர் இல்ல, அவருக்கு மட்டும் ஸ்பெஷலா குடுக்கறியே அப்படின்னு அம்புட்டு பாசமா இருக்காதா? பின்ன இன்னும் கொஞ்ச நாள் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆக போறாங்கல்ல. ஏய் சும்மா இருங்க. திவ்யா, அது என்ன அது? மேரேஜ்னதும் உன் ஃபேஸ்ல அப்படியே அழகு பொங்கி வழியுது, அது என்ன ரகசியம்? ரொம்ப முக்கியம், பேசாம விளையாடு. சீப்ப நீங்க சொல்லுங்க சக்தி, உங்க 2 பேரோட ஃபேஸ்ல எப்படி அழகு லிட்டர் கணக்குல பொங்கி வழியுது? ஏய், வேலையை பாரு. சக்தியனா, திவ்யாக்காவ மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம குடும்ப வழக்கப்படி தானே கூப்பிட போற? அது என்ன உங்க குடும்ப வழக்கம்? மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட்லாம் வைஃப வாடி போடின்னு தான் கூப்பிடுவாங்க.
இருக்கு, நாங்களும் அப்படிதான் கூப்பிடுவோம். அது என்ன வழக்கம்? நாங்களும் மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட வாடா போடான்னு தான் கூப்பிடுவோம். எங்க ஊர்ல ஹஸ்பண்ட் அப்படி கூப்பிட்டா பஞ்சாயத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அப்படி கூப்பிட்டா கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அந்த கோர்ட்டுக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம். அந்த பஞ்சாயத்துக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம். கூப்பிட்டு பாருங்க, அப்புறம் தெரியும். நீ கூப்பிட்டு பாரு, அப்ப தெரியும். நீங்க கூப்பிட்டு பாருங்க. நீ கூப்பிட்டு பாரு, நீங்க கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டு தான் பாருங்களேன், அப்ப தெரியும். என்னடி அப்படி போட அறுவடை சபாஷ். விடாத. நீ விடாத. தெரியாம சும்மா விளையாட்டுக்கு. பயப்படாம கூப்பிடு. கூப்பிடுறீ. ஏய், என்ன கூப்பிட சொல்ற? ஏய், பா. கூப்பிடு திவ்யா. பாக்க சொல்லு, அப்புறம் தெரியும். சொல்லு. கூப்பிடு திவ்யா. கூப்பிட்டு பாரு. கூப்பிடு. சொல்றேன்ல, கூப்பிடு. கூப்பிட்ட. ஐயோ. ஆஹா. திவ்யா, சொல்ல கேளு திவ்யா. கூப்பிடு. Come on, come on. கூப்பிடு திவ்யா. உன்னை தாண்டி சொல்றேன்ல, கூப்பிடு. என்னடா? ஐயோ, அம்மா அப்பா பாடி தந்த எல்லாம் ஓடுவாங்க. திவ்யாக்கா சக்தி வாடா போடான்னு கூப்பிடுது. ஐயோ, please, please. ஐயோ. அப்பா, 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 அப்பா. ராத்திரியில எங்க தனியா போயிட்டு இருக்க முத்தழகு? அப்பா வீட்டுக்கு இன்னும் வரல மாமா, அதான் தேடி போயிட்டு இருக்கேன். எங்க போனாரு? வழக்கமா எங்க போகும்? டைம் என்ன ஆகுது? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? எங்க போயிருக்காரு சொல்லு, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீ வீட்டுக்கு போ. அது எங்க விழுந்து கிடக்குதோ நீ எங்க மாமா போய் தேடுவ? நீ வீட்டுக்கு கிளம்பு மாமா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இந்த நேரத்துல நீ எப்படி தனியா போவ? எங்க போயிருப்பாரு? தண்ணி அடிக்க போயிருப்பாரு. நீ கிளம்பு, நான் போய் கூட்டு வரேன். உனக்கு எதுக்கு மாமா சிரமம்? நீ கிளம்பு மாமா, நான் ஏய், பாத்துக்கிறேன். இதுல என்ன சிரமம்? சரி, ஒண்ணு பண்ணலாம். நீ வந்து உட்காரு, ரெண்டு பேரும் போய் தேடலாம். வா 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 முத்தழகு, உட்காரு. வா. ம். என்னடி? என்னடா?
என்ன எப்படி கொதிக்குது? உடம்புக்கு முடியல மாமா. என்ன முத்தழகு சொல்ற? ராத்திரியில பணியில வந்து இப்படி தேடுவ? சரி வண்டியில உட்காரு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு போலாம். இந்த நேரத்துல எப்படி மாமா ஆஸ்பத்திரி? சரி உட்காரு, மருந்து கிடைக்காது போலாம். உட்காரு முத்தழகு. புடிச்சு கொடுக்க. இத வந்துடுறேன். இந்த சாப்பிடு. என்ன முத்தழகு? ரொம்ப காய்ச்சலா இருக்கு மாமா. பிரெட் சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். சாப்பிடு சாப்பிடு. நீ சரிபட மாட்ட. சாப்பிடு. என்ன முத்தழகு? நீயும் சாப்பிடு மாமா. நீ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிடு. சாப்பிடு. பிரெட் சாப்பிட்ட, டேப்லெட்டும் சாப்பிட்ட, ஜுரம் சீக்கிரம் சரியாயிடும். டைம் ஆயிடுச்சு, நீங்க வேணா கிளம்புங்க மாமா. இங்க பாரு, உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போறதா? மாமா வரட்டும், அப்புறம் கிளம்புறேன். முத்தழகு, நான் வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். என்னாச்சு மாமா? பேட்டரி லோ. என்ன படுத்துங்கன்னு சொல்றல, சரியாயிடும். படு படு, படுத்துக்கோ. படு படு முத்தழகு, சொல்றது கேளு.
என்ன முத்தழகு தூங்கு. ம். மாமா மாமா நீ சாப்பிட்டியா முத்தழகு? நான் சாப்பிட்டுக்கிறேன் மாமா, நீங்க சாப்பிடுங்க. பொண்ணுக்கு மருந்து வாங்குறதுக்கு உனக்கு ஒரு ராத்திரி ஆச்சா? எதுக்கு இதெல்லாம்? மருந்து மாத்திரையெல்லாம் மாமா வாங்கி கொடுத்து விடிய விடிய கூட இருந்து பாத்துக்குச்சு. இப்ப எனக்கு உடம்பு பரவாயில்ல. இந்த மருந்து மாத்திரையெல்லாம் கொண்டு போய் திரும்ப கடையில கொடுத்துரு. உனக்கு மறுபடியும் குடிக்கிறதுக்கு கொடுவோம். எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. எங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியது நீங்க. நீங்களும் இப்படி நடந்துக்கிட்ட? சரி முத்தழகு, நான் கிளம்புறேன். இருங்க மாமா, சமைக்கிறேன், சாப்பிட்டு போயிடுங்க. சொல்லாம தங்கிட்ட முத்தழகு, வீட்டுல தேடுவாங்க. நான் வேணா குளிச்சுட்டு திரும்ப வரேன். நீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முத்தழகு எங்க வீட்டு கூட்டு போயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கங்க. முத்தழகுக்கு உடம்பு நல்லா வரைக்கும் கூட இருந்து கவனிச்சுங்க. நான் வரேன் முத்தழகு.